Hi, hello everyone. Welcome to Sai Sadhu's Creation. இன்னைக்கு prawn gravy செய்ய போறோம். அதுக்கு 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வருது. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் 6 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆனியன் வந்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ 2 பூண்டு கட்டி உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துனா குழந்தைங்களாம் பொறுக்கி வச்சுருவாங்க, அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 5 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ப்ரான் கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஆல்ரெடி ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த ப்ரான் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரான் சேர்த்துட்டு அந்த ப்ரான் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ப்ரான்லேயே வந்து வாட்டர் லெவல் வந்து கண்டென்ட் நிறைய, அதனால் அதுலேருந்தே தண்ணி தாராளமாக வரும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த ப்ரான் அப்படியே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதோடைய கவிச்ச வாடை சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரான் நீட்டாக போட்டோம். இப்போ சுருளாக ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், கலருக்காக தான், ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அந்த வாட்டர்லேயே வந்து நல்லா வதங்கும், மசாலாலாம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப திக்காக வேணுன்றவங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்லன்றவங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் திக்காக தான் சாப்பிடுவோம். ஒரு 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதை ஒரு லெட் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் வேக வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவி மேலே வந்துருக்கு. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான்
நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ப்ரான் கிரேவி இன்றைக்கி நாங்கள் சாப்பாடோடு சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.